எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையின் இடையிலான இந்த கருத்து மோதல் அப்படின்றது ஒரு தற்காலிக பிளவாக பார்க்கணுமா, இல்ல தற்காலிக மோதலா பார்க்கணுமா, இல்ல ஒரு பிரிவுக்கான தொடக்கமா பார்க்கணுமா? அதை நியூஸ் 18 சொல்லுதிகாரம் நேயர்களுக்கு வணக்கங்க. அதாவது நீங்க இன்னைக்கு தலைப்பு உங்க கார்டு இப்பதான் நான் பார்த்தேன். திரு எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையின் தற்காலிக மோதலா பிரிவுக்கான தொடக்கமா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க. இதுல நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, நெறியாளர் அவர்களே, அதாவது பழனிசாமியோட மோதனம்னா நம்ம மண்டதான் உடையுங்கிறது டெல்லி செங்கோட்டையை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இப்ப அமைதியா இருக்கிறப்ப மரியாதைக்குரிய அண்ணன் செங்கோட்டையனுக்கும் அது ரொம்ப தெளிவா புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. அதாவது டெல்லி செங்கோட்டைன்னு சொன்னேன். டெல்லி செங்கோட்டைன்னு சொன்னேன். சரி, டெல்லி செங்கோட்டையே மண்டை உடைஞ்சு போச்சு, உடையும் அப்படிங்கறது அவதானிச்சுக்கிட்டு அமைதியா இருக்கிறாங்க அப்படிங்கறது நான் குறிப்பிட்டு சொன்னேங்க. இதுல உள்ளபடியே நான் ஒரு அதிமுகவுடைய அரசியலை உற்று நோக்குபவன் அப்படிங்கிற அடிப்படையில சமீப காலமா அதிமுகவை பலகீனப்படுத்த மரியாதைக்குரிய புரட்சி தலைவரால் அடையாளம் காணப்பட்ட செங்கோட்டையின் முயற்சி பண்றார் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வைங்க. இதுல நம்பர் 1, அவரு பாராமுகமா பொதுச் செயலாளரை பார்க்காம உப்பு சப்பு இல்லாத சில காரணங்களை சொல்லி அம்மா உயிரோட இருந்தா நீங்க அதிமுகவுல இருந்துகிட்டு திமுகவை சேர்ந்த திமுக ஆட்சியில் சபாநாயகரா இருக்கிற அப்பாவை போய் பார்த்திருந்தா அர்த்தமில்லாத காரணம் அப்படின்னு சொல்றீங்க. எதன் அடிப்படையில் அந்த அர்த்தமில்லாத காரணம்? இருவரும் இன்னும் என்ன காரணம் என்று பொதுச் செயலாளரும் சொல்லல, செங்கோட்டையன் அவர்களும் சொல்லல. என்ன காரணம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? நான் சொல்றேன். நான் வெளிப்படையா சில காரணம் சொல்றேன், என்ன கொஞ்சம் அனுமதிங்க. நான் நீங்க கேட்ட கேள்விக்கு வரேன். மரியாதைக்குரிய ஐயநாதன் அவர்கள் வந்திருக்காங்க. ஐயநாதன், நம்ம கல்கி பிரியன், இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அதிமுக நல்லா இருக்கணும் தினமும் எல்லா டிவிலையும் உட்காந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. நான் அது தப்பு சொல்லல, மறுக்கல. ஆனால் திரு செங்கோட்டை நேற்று ஒரு தனியார் யூடியூப் சேனலுடைய ஒரு 6ஆம் ஆண்டு விழாவில் கலந்துகிட்டார். அந்த விழாவை முழுமையா நானும் போயிருந்தேன். திரு செங்கோட்டையன் அவர்கள் பேசுனதை பார்த்தேன். அவர் என்ன விஷயம் பேசினார், 4 பாயிண்ட் நான் குறிப்பிட்டு சொல்றேங்க. இந்த சூழ்நிலையில் நான் ரொம்ப ஜாக்கிரதையோடு பேச வேண்டும் அப்படின்னு அங்க அந்த ஆடியன்ஸை டெம்ப்ட் பண்ற மாதிரி திருப்பி அந்த வார்த்தைகளை சொன்னாருங்க. மரியாதைக்குரிய திருமதி இந்திரா காந்தி அவங்களை புகழ்ந்துட்டு பிரதமர் மோடி அவர்களை வானலாக புகழ்ந்தார். மோடி அவர்களை புகழ்றது ஒன்றும் தப்பு இல்ல. ஆனா அதிமுகவிற்கு பாஜகவிற்கு இன்னைக்கு எந்த உறவும் இல்ல. மோடி புகழக்கூடிய நபர் தான், அதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல. ஆனால் கூட்டணி இல்ல, 2 பேத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிரிவு இருக்குது அப்படிங்கிறப்ப இல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று கூட சொல்றாரு, எங்களுக்கு திமுக மட்டுமே எதிரி, திமுக மட்டுமே எதிரின்னு சொல்றாரு. பிளவு அப்படின்னா அவர் ஒன்னா எதிரியா இருக்கணும், இல்ல கொள்கை எதிரி, அரசியல் எதிரியா ஏதாவது ஒரு புள்ளியில நிறுத்தணும். ஆனா திமுகவை மட்டும்தான் நிறுத்துறாரு. நீங்க எப்படி பாஜக விடுபட்டுட்டோம்னு சொல்றீங்க? நான் அப்படி சொல்லலைங்க. நான் சொல்றது நல்லா புரிஞ்சுங்க. நீங்க நடுவில் ஒரு குறுக்கு கேள்வி கேட்டதுனால அதுக்கான பதில் சொல்றேன். திரு எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்கன்னா திருமணம் அப்படிங்கிற தேர்தலுக்காக காத்து கொண்டிருக்கின்ற மாப்பிள்ளை போன்றது அதிமுக. 3 பொண்ணுங்க அவருக்கு முன்னாடி நிக்கிறாங்க. மரியாதைக்குரிய விஜய், திரு சீமான், பாஜக அப்படிங்கிற 3 ஆப்ஷன் அவனுக்கு இருக்கிறப்ப அவருடைய முதல் ஆப்ஷன் அவர் என்ன நினைக்கிறார், எந்த கூட்டணியை அமைக்க வேண்டும் விரும்புறாருன்னா விஜய் மற்றும் சீமானோடு சேர்ந்து ஒரு பலமான கூட்டணி. அதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா விஜயோட மட்டும் இல்ல, சீமானோட. இவங்க 2 பேரும் இல்லைன்னா 150 பவுன் 100 பவுன் எதிர்பார்த்த பொண்ணு நமக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்கா? விஜயோடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா, எங்களோட கூட்டணி அமைத்தால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்றதுதான் அவருடைய நிலைப்பாடு. அவர்கிட்ட பங்கு கேட்டு அவர் இருக்கிற மாதிரி எனக்கு தோணல. இதுவரைக்கும் அழைப்பு கொடுத்து விஜய் அவர்கள் நான் கூட்டணிக்கு வரும், அதற்கான சமிக்கை ஏதாவது விஜய்கிட்ட வந்திருக்கா? சீமான் அண்மையில இடைத்தேர்தலில் நின்னாரு. இடைத்தேர்தலையும் அதிமுக சீமானோட கூட்டணி அமைக்க முடியல, மாறாக அவர் தான் தனித்து நின்னாரு. அதிமுக தேர்தலை புறக்கணிச்சது. எந்த நம்பிக்கையில விஜயும் சீமானும் அதிமுக கூட்டணிக்கு வரும் நம்புறீங்க சார்? அதாவது முழுவதுமா இன்னும் ஃபீல்டுல இறங்காத திரு விஜய் பாத்தீங்கன்னா ஃபீல்டுல அவரோட படத்தை முடிச்சு கொடுத்துட்டு இறங்கி ஒரு 6 மாசம் களத்தை சுத்தி பார்த்த அப்புறம்தான் அவருக்கு கள யதார்த்தம் என்பது புரியும். திமுகவை 4 வெவ்வேறு கட்சிகள் பிரிந்து நின்றால் வீழ்த்த முடியாதுங்கிற கள யதார்த்தமும் தன்னுடைய உயரமும் தன்னுடைய கட்சியும் உயரமும் புரிஞ்சுக்கிட்டா அவர் நிச்சயமா மே ஜூனுக்கு அப்புறம் ஒரு நிலைப்பாட்டுக்கு வருவார். நான் தான் சொல்றேன், விஜய் சீமான் உள்ளடக்கிய கூட்டணி எடப்பாடி பழனிசாமியோடைய முதல் சாய்ஸ். அப்படி இல்லைன்னா விஜய் மட்டும் இல்ல, சீமான் மட்டும் இல்லைங்கிறப்ப 150 பவுன் 100 பவுன் கிடைக்காத பொண்ணு வரல, அது ஏதோ ஒரு சூழ்நிலை அமையல அப்படின்னா அப்ப 50 பவுன் உள்ள பொண்ணை நம்ம வாழ்க்கைக்கு சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில பாஜகவோடும் சேர்ந்தால் தப்பில்லை அப்படிங்கிற
ஒரு சின்ன நிலைப்பாடு மாற்றம் அவர்கிட்ட இருக்கிறப்ப இந்த நிலைமைக்கு வரை எந்த கூட்டணியும் நம்ம கிட்ட இல்லைங்கிறப்ப அங்க வாண்டடா வம்படியா மோடி அவர்களை வானலாக புகழ்ந்தார். அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மரியாதைக்குரிய புரட்சி தலைவரையும் புரட்சி தலைவியும் புகழ்ந்தார். அது நிச்சயமா அவங்களோட பயணித்த ஒரு மிகப்பெரிய தலைவர் அவரு. ஆனால் தற்போதைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியை பத்தி ஒரு வார்த்தை கூட அந்த ஆண்டு விழாவில் அவர் பேசாம தவிர்க்கிறது அப்படிங்கிறது வாண்டடா தான் ஏதோ அவரோட ஒரு மன ஆச்சரியத்தில் இருக்கிறேன்னு காட்டுறதுக்காக. இறுதியா அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு தன்னுடைய இதுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத ஒரு புது மாதிரியான டோன்ல அந்த பேச்சை அவர் பேசி முடிச்சார். 8 ஆண்டுகள் எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையேற்று அவருடைய வழிகாட்டுதல் கீழ் தான் செங்கோட்டையன் அவர்கள் பொறுப்பேற்று பணிபுரிந்தார். இப்ப நேரடியாக எடப்பாடி அவர்களை புகழவில்லை என்பதற்காக அவரை எதிர்வரிசையில் நிறுத்துறது அப்படின்றது எந்த அளவுக்கு பொருத்தமா இருக்கும்? இன்னொன்னு, கட்சிக்குள்ள முழு சுதந்திரம் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில அவரை புகழவில்லை, எனக்கான பாதை தெளிவாக இருக்கிறது, வெற்றி உறுதி அப்படின்னு சொல்றாரு. மற்றவர்கள் மாதிரி நானும் என்னையும் வீழ்த்தி விட முடியாது அப்படின்னு சொல்றாரு. இது ஏன் டைரக்டா எடப்பாடி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட த்ரெட்டா நீங்க பாக்குறீங்க? நல்ல வேளைக்கு நான் அதிமுகவோட அபிஷியல் செய்தி தொடர்பாளர் இல்ல அப்படிங்கிறதுனால சில இன்சைடு இன்ஃபர்மேஷனை என்னால வெளிப்படையா பேச முடியும். திரு செங்கோட்டையன் அவர்கள் தொடர்ந்து திரு எடப்பாடி பழனிசாமியிடம் வலியுறுத்துவது, இந்த கட்சியை ஒரு காலத்தில் கபலீகரம் செய்து பின்னால் இருந்து இயக்கி நாசப்படுத்திய சசிகலாவை மீண்டும் கட்சியில் சேர்த்த வேண்டும்ங்கிறது தான் அவருடைய ஒற்றை அம்ச கோரிக்கை. ஆனால் நேற்றைய ஆண்டு விழாவில் அதை பற்றி அவர் பேசாமல் ஏதோ பாஜக கூட்டணி ஏற்பட வேண்டும், அதிமுகவுக்கு ஒரு கூட்டணி ஏற்பட வேண்டும், அதை நோக்கித்தான் தான் செயல்படுறேங்கிற மாதிரி ஒரு முகமூடி போட்டுக்கிறார். அது தனிநபர் பிரச்சனை இல்ல, சசிகலாவை கட்சிக்குள் சேர்க்கணும், அது கட்சி நலனுக்கானது அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் பேசுறது, அது தனிநபர் பிரச்சனை எடப்பாடி பழனிசாமி மாற்றாரா? அதுதான் நான் முதல்ல சொல்றேன். செங்கோட்டையன் உள்ளுக்குள்ள ஹிடன் அஜெண்டாவை சசிகலாவை சேர்த்துனுங்கிற ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு வெளியில பேசுறப்ப பார்த்தா ஏதோ ஒரு கூட்டணிக்காக தான் பல்லு கட்டுற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறாருன்னா, சசிகலாவை சேர்த்தணும்னு தான் கேட்கிற இது பொது வெளியில அதிமுக மத்தியில போச்சுன்னா தான் கடும் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுவோம் அப்படிங்கறதுனால தனக்கு பின்னால் பாஜக இருக்குது, அதிமுக ஜெயிக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு வலுவான கூட்டணி, அது பாஜகவோட ஒரு கூட்டணி அமைச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை முகமூடியா போட்டுக்கிட்டு அவர் செயல்படுறாரு. நிச்சயமா இது அவருடைய நலனுக்கோ அதிமுகவுடைய நலனுக்கோ சரியில்லை அப்படிங்கறத மட்டும் நான் சொல்றேங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பாயிண்டோட முடிச்சிடுறேன். சசிகலாவை சேர்த்தணும்னா நாளைக்கு இவரே போய் மன்னிப்பு கடிதம் வாங்க சொல்லுங்க, கோர்ட்ல இருக்கிற கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்க சொல்லுங்க. அமைப்பு செயலர் பதவி சசிகலாவுக்கு காத்து கொண்டிருக்கிறது, அந்த பதவி வந்து அவர் ஏத்துக்க சொல்லுங்க. கேசி கருப்பனுடைய ஆதரவாளர்கள் காலகாலமா, செங்கோட்டையினுடைய ஆதரவாளர்கள் 35 ஆண்டு காலமா ஈரோட்டுல பதவியில இருந்தப்ப அவங்கள மாத்தி கேசி கருப்பன் நாட்டுல புது ரத்தத்தை புகுத்துவோம் அந்த முயற்சி எடுக்கிறப்ப அதை எதுக்குற திரு செங்கோட்டையன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையை அதிமுக தொண்டர்களுக்கு பிடிக்காத சசிகலாவை உள்ள சேர்த்துன்னு இங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. என்ன யாரு சிக்ஸாரு? சரி சரி, இது முதல் சுற்று கருத்தா எடுத்துக்கிறேன். திரு சுப்புரத்தினம், சசிகலாவை சேர்க்க வேண்டும் என்பதுதான் செங்கோட்டையனுடைய நிலைப்பாடு அப்படின்னு சொல்றாரு திரு மணிகண்டன். இப்ப இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, இந்த இருவருக்கும் இடையேயான கருத்து மோதல் அப்படின்றது சசிகலாவை மையப்படுத்தியா, இல்ல தனிப்பட்ட பிரச்சனையா, இல்ல வேற ஏதாவது அஜெண்டா இருக்கா? சகோதரர் மணிகண்டன் பேசுறப்ப ஒன்னு சொன்னாரு, நான் வந்து அதிமுகவோட அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் இல்லைன்னு தனக்கு தானே சொல்லிக்கிட்டாரு. ஆனா அதை கான்ட்ராடிக்ட் பண்ற மாதிரி திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள் யாரோ ஒருவர் மூலம் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தால் அவர் சேர்த்துக் கொள்ளப்படுவார், அவருக்கு அமைப்பு செயலாளர் பதவி காத்திருக்கிறது என்று இவர் ஏதோ பொதுச் செயலாளர் போல தன்னை உருவகப்படுத்தி கொண்டு இவர் வந்து பேசியது எவ்வளவு முன்னுக்கு பின் முரணான செய்தி என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, மற்ற யார் வேண்டாலும் திருமதி சசிகலா அம்மையார் அவர்களை விமர்சிக்கலாம் அரசியல் ரீதியாக. ஆனால் திரு எடப்பாடி இபிஎஸ் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் மட்டும் தார்மீக அடிப்படையில் திருமதி சசிகலா அம்மையாரை விமர்சிப்பதற்கு எந்தவித there is no locus standi at all for Mr. EPS to criticize Mrs. Sasikala, who is installed Mr. EPS as chief minister. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக தேர்வு செய்து சசிகலா விவகாரம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். பட் செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் 8 வருஷமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை ஏற்று செயல்பட்டு வந்த செங்கோட்டையன் இந்த ஒரு மாதமாக அவரை சந்திக்கிறதையே தவிர்க்கிறார். என்ன காரணம்?